வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்டார்ட்அப் பாய். ஸோ HTML சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேட்டாவை வெப்சைட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஜேசான் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஜேசானோட டேட்டா உங்கள் வெப்சைட்டில் ஸ்டோர் பண்ணணும், அதை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ அந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது வெப் ஸ்டோரேஜ். ஸோ வெப் டெவலப்மெண்ட்டில் வெப் ஸ்டோரேஜ் ரெண்டு விதமானது இருக்குது. ஒன்று லோக்கல் ஸ்டோரேஜ், இன்னொன்று செக்ஷன் ஸ்டோரேஜ். சப்போஸ் நான் இந்த கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் அழுத்திட்டு இன்ஸ்பெக்ட்னு இருக்கும். அந்த இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா எலமெண்ட், கன்சோல், நெட்வொர்க் இது மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கே கன்சல்ட் பண்ணிக்கிறேன். கன்சோலில் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த வேர் கீவேர்ட்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வெப் ஸ்டோரேஜை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஜேசன் கிரியேட் பண்ணணும். ஸோ வேர் ஸ்டோரேஜ் கீ வேல்யூ பேர்ஸ் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நேமு கோலனு சிவா கமா சேனல் என்ட்ரு கொடுங்க. இப்போ நான் அந்த ஸ்டோரை பிரிண்ட் பண்ணணும். நான் என்ன ஜேசன் என்ட்ரு பண்ணணும் அந்த கீ வேல்யூ பேர் என்னோட கன்சோலில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இதை லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் நான் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்குள்ளே எந்த கீழே நீங்கள் இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும். சப்போஸ் எந்த கீழே இந்த ஜேசன் ஸ்டோர் ஆகணும்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் போட்டுக்கிறேன். செட் ஐட்டத்துக்குள்ளே 2 டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ரோல்னு ஒரு கீ கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு STOR ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்டர். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டத்தில் என்னோட ஜேசனை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் லோக்கல் ஸ்டோரேஜுக்கு போயிட்டு வாங்க. கூகுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்ட் இதில் ஸ்டோர் ஆகிக்கிறத பார்க்கலாம். அகைன் நான் கன்சோலுக்கு போகிறேன். கன்சோலுக்கு போயிட்டு நான் செட் பண்ண ஐட்டத்தை நான் திரும்பி எடுக்கணும். அப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம், செட் ஐட்டத்துக்கு பதிலாக இங்கே கெட் ஐட்டம்னு கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன கீழே உங்கள் ஜேசனை ஸ்டோர் பண்ணீங்களோ அந்த கீயை என்டர் பண்ணுங்க. சப்போஸ் நான் ரோல்ங்கிற கீழே செட் பண்ணிருக்கேன். ஸோ என்டர் கொடுங்க. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் நீங்கள் என்ன கீழே ஸ்டோர் பண்ணீங்களோ அந்த கீயை கொடுங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஆனால் எனக்கு நெய்ம் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் நேம். இப்போ என்னோட நெய்மை நான் எடுக்கணும்னா ஸ்டோர் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டத்தில் ரோல் நான் கொடுக்கும்போது என்னோட நேம் பிரிண்ட் ஆகுது. அதுவே உங்களோட சேனல் எடுக்கணும். சேனல் மறுபடியும் லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டத்தில் உங்களோட கீயை என்டர் பண்ணீங்கன்னா இந்த சேனல் பர்டிகுலராக உங்களுக்கு ஃபெச் பண்ண முடியும். இப்படி தாங்க உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில் உங்களோட ஜேசான் ஆர் API கால்ஸோட ரெஸ்பான்ஸை ஸ்டோர் பண்ணணும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ நான் இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கூகுள்னு டைப் பண்ணுறேன். இன்ஸ்பெக்டர் கொடுக்குறேன். கன்சோல் போயிட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் கொடுக்குறேன். ரோலுங்கிற என்னோட கீ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் ஸ்டோரேஜில் நான் என்னோட சேனலோட நேமை ஸ்டோர் பண்ணேன். பர்டிகுலர் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த வேல்யூஸை நீங்கள் உங்களால் எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வேறு .com போகிறீங்க, லோக்கல் ஸ்டோர் ஆப்பிள் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம். இப்போ நான் என்னோட ப்ரௌசரில் கூகுளில் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூகுளில் திரும்பி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் என்னோட கீவேர்டை போடுறேன். அப்போ எனக்கு டேட்டா கிடைக்குது. அதுவே நான் வேற ஒரு வெப்சைட்டில் போட்டுட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் போட்டுட்டு என்னோட கீயை போட்டுட்டா இதில் நல்லு தான் கிடைக்கும். ஏன்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் டிபெண்டிங் ஆன் பர்டிகுலர் வெப்சைட்டில், அதாவது google.comல லோக்கல் ஸ்டோரேஜில் என்னோட வேல்யூவை நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் என்னோட கீ போட்டப்போ என்னோட சேனல் நேம் வந்துருச்சு. அதுவே apple.comல நம்மளால அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டத்தை எடுக்க முடியாது. ஏன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் ஆஃப் த பர்டிகுலர் ஜேசான் இந்த பர்டிகுலர் google.comக்கு மட்டும்தான் ரிலேட்டட் ஆனது. இதுவே நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரேஜுக்கு போனீங்கன்னா அதை உங்களுக்கு நல்லுன்னு தான் வரும். இப்போ கெட் ஐட்டம் மாதிரியே லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் ரிமூவ் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அசைன் பண்ண ஜேசானை அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல இருந்து ரிமூவ் பண்ணவும் முடியும். அப்படி தாங்க உங்கள் லோக்கல் ஸ்டோரேஜை நீங்கள் கிளியர் பண்ணணும்.
இதுவே நீங்கள் apple.com போயிட்டு local storage டாட் கெட் ஐட்டம் உங்கள் கீ வேல்யூ போட்டிங்கன்னா வந்துட்டு நல்லுன்னு தான் வரும். ஏன்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்துட்டு இந்த வெப்சைட்டோட தான் அசைன் ஆயிருக்கு. இதுதாங்க லோக்கல் ஸ்டோரேஜுக்கான கெட் ஐட்டம், செட் ஐட்டம் அண்ட் ரிமூவ் ஐட்டத்துக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். லோக்கல் ஸ்டோரேஜ் மாயே செஷன் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் கொடுத்துட்டு அதில் ஒரு கீ கொடுங்க, கலர் ரெட். இப்போ இந்த கீயை கொடுத்துட்டேன், நான் கிளிக் பண்ணுறேன். செக்ஷன் ஸ்டோரேஜ் டாட்டு அந்த கீயை கொடுக்குறேன். செட் ஐட்டத்துக்கு பதிலாக கெட் ஐட்டம்னு கொடுங்க. இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணால் நான் என்ன கீக்கில் என்ன ஸ்ட்ரிங்கு கொடுத்துருந்தேனோ அதை என்னால் திரும்பி ரிட்ரீவ் பண்ண முடியும். அதுவே என்னோட ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்பி ஓப்பன் பண்ணுறேன். google.com இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்துக்கிறேன். கன்சோலில் போயிட்டு செஷன் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் என்னோட கீ வேல்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து நல்லுன்னு வந்துருச்சு. அதுவே லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் என்னோட கீ கொடுக்குறேன். இப்போ என்னோட சேனல் நேமை வந்துட்டு அந்த ஜேசானில் வந்துட்டு அசைன் பண்ணதை வந்துட்டு என்னால் திரும்பி ரிட்ரீவ் பண்ண முடியாது. அதாவது செஷன் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் அதோட கீ போடுறேன், ஆனால் வந்துட்டு நல்லு தான் கிடைக்கும். நீங்கள் எப்போ வந்துட்டு ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன வேல்யூ செஷன் ஸ்டோரேஜில் அசைன் பண்ணினீங்களோ அந்த அசைன் பண்ண வேல்யூ வந்துட்டு நல்லாயிரும். ஆனால் வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் நீங்கள் எப்போல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலுமே வந்துட்டு நீங்கள் அசைன் பண்ண வேல்யூ அப்படியே இருக்கும். நீங்கள் இப்போ வேறு வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் அந்த பர்டிகுலர் கீயை போட்டிங்கன்னா அப்போ மட்டும்தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகாதே தவிர, மற்றபடி நீங்கள் எத்தனை வாட்டி ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாலுமே வந்துட்டு லோக்கல் ஸ்டோரேஜில் என்ன அசைன் பண்ண வேல்யூ அந்த அசைன் பண்ண வேல்யூ வந்துட்டு உங்களால் கெட் பண்ண முடியும். இதுதாங்க வந்துட்டு செஷன் ஸ்டோரேஜுக்கும் லோக்கல் ஸ்டோரேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ வரப்போகிற ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் வந்துட்டு இதை வந்துட்டு டீப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கோடோட எப்படி இன்டகிரேட் பண்ணலாம், இதுக்கான யூசேஜஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஸோ வெப் ஸ்டோரேஜ்னா வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்படி தாங்க வெப் ஸ்டோரேஜை வந்துட்டு உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம். Subscribe and watch and like the video for more reach. Thank you. Bye.